ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 11th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாக போகுது. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஎன் ரிசல்ட்னு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், HSC +1 மார்ச் 2020 ரிசல்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே என்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அப்புறம் மந்த் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்லாஷ் போட்டு உங்கள் இயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் நேம் என்ன, சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பாஸ்னால் தான் ஃபெயில்னு மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான 11th ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு மெத்தட், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக உங்களுக்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூவர் HSC +1 ரிசல்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆப் மூலமாகவும் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது வழிகளில் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ result.digillocker.government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு இருக்குது பாருங்கள். அதுக்கு நேராக கிளாஸ் லெவல் கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 9:30 மணிக்கு 14ஆம் தேதி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கெட் ரிசல்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 வழிகள் ரிசல்ட் செக் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் நம்பருக்கு SMS மூலமாகவும் ரிசல்ட் அனுப்பிடுவாங்க. ஸோ 4 வழிகளில் ஈஸியாகவே உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களும் ரிசல்ட் செக் பண்ண பார்ப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.